சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்ப பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, மகாலட்சுமிக்கு தாமரை மலரை பிடிக்கிறதுக்கான தெய்வீக ரகசியம் என்ன, இதை பத்தி தான் பார்க்க போறோம். மகாலட்சுமின்னு சொன்னதுமே நம்மளோட கண் முன்னாடி தோன்றுறது என்ன அப்படின்னா, செந்தாமரை மலர் மேல அமர்ந்த நிலையில கையில தாமரை பூவை ஏந்தி காட்சி தரக்கூடிய உருவம் தான். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு செய்யப்படக்கூடிய பூஜையிலும் தாமரை மலருக்கு ரொம்ப முக்கியமான இடமும் கொடுக்கப்படுது. தாமரை மலர் மேல அப்படி என்ன சிறப்பு இருக்கு? தாமரை மலரை ஏன் மகாலட்சுமிக்கு விருப்பமான மலரா சொல்றாங்க? மகாலட்சுமி ஏன் தாமரை மலர் மேல அமர்ந்தபடியே காட்சி கொடுக்கிறதா புராணங்களும் போற்றுது. இத பத்தி காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். செல்வத்துக்கு தெய்வமான மகாலட்சுமிக்கு தாமரை மலர் படைச்சு வழிபடுறது ரொம்பவே விசேஷம். அதே மாதிரி அவள் தாமரை மலர் மேல வீற்றிருந்து அருள் செய்யறதா புராணங்களும் சொல்லுது. மகாலட்சுமிக்கு மற்ற மலர்களை விட தாமரை மேல அப்படி என்ன பிரியம்? வில்வம் சிவபெருமானுக்கு உகந்தது. ஆனா பூலோக வைகுண்டம்னு போற்றப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலோட தல விருட்சமா இருக்கிறது வில்வ மரம் தான். திருநகரிக்கு வில்வாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரும் உண்டு. திருவகந்திபுரத்துல மகாலட்சுமிக்கு வில்வத்தாலதான் அர்ச்சனையை செய்யறாங்க. வில்வ மரத்தடியில செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி வசிக்கிறதா ஐதீகம். நெல்லிக்காய் ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நெல்லி மரம் திருமாலோட அருள் பெற்றது. இதுக்கு ஹரிபலம் அப்படின்ற பெயரும் உண்டு. நெல்லி மரம் நெல்லிக்காய் இருக்கக்கூடிய வீட்டுல மகாலட்சுமியும் இருப்பா. துவாதசி அன்னைக்கு உணவுல நெல்லிக்காய சேர்த்து சாப்பிட்டாதான் ஏகாதசி விரத பலனே நமக்கு கிடைக்கும். உணவு பொருட்களா இருக்கக்கூடியது அரிசி, பருப்பு, உப்பு, புளி, நெல், நல்லெண்ணெய். இந்த மாதிரி உணவு பொருட்கள்ல மகாலட்சுமி வசிக்கிறதா ஐதீகமும் உண்டு. சமுத்திர மந்தனத்தப்போ பார்க்கடல்ல இருந்து வெளிப்பட்ட தெய்வ அற்புதங்கள் ஒன்றா மகாலட்சுமி தோன்றினாள் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அவள் தோன்றினதுமே தங்க தாமரையில அமர்ந்து உலகத்துக்கு அருள்மாலை பொழிஞ்சா. அதனாலதான் அவள் பத்ம பிரியா, பத்மாலயா, பத்மமுகி, பத்மினி, பத்ம சுந்தரி அப்படின்னு பல பெயர்களால போற்றப்படுறா. பத்மம் அப்படின்னாலே தாமரைன்னு தான் பொருள். ஏன் தாமரை மலர்ல லட்சுமி வசிக்கிறான்னா, தாமரை மலரோட இயல்பு சதுப்பு நீர்ல மலருது. தண்ணீர் சொட்டினாலும் அதுல ஒட்டாது. சூரியன் உதித்தால் மலரும். இரவுல தன்னை தானே மூடிக்கொள்ளுது. இது எல்லாமே ஒரு வாழ்க்கை பாடம் தான். மகாலட்சுமி பணம் மட்டும் கிடையாது, நல்ல ஒழுக்கம், மனம், குடும்ப ஒற்றுமை, ஆனந்தம், மன நிம்மதி, ஆரோக்கியம், செல்வங்களையும் அருளக்கூடியவள். இது எல்லாமே சேர்ந்ததுதான் உண்மையான செல்வம். அழுக்கான சூழலிலும் மனம் தூய்மையா இருக்கணும் அப்படின்றதுக்கான அடையாளம் தான் இந்த தாமரை. பூக்கள்லே சிறந்தது தாமரைன்னு ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வேதங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை தாமரைக்கும் உண்டுன்னு பாரம்பரிய நம்பிக்கையும் உண்டு. வெள்ளை தாமரையில சரஸ்வதி வீற்றிருப்பாள். செந்தாமரையில மகாலட்சுமி வாசம் செய்யறா அப்படின்னு நம்பப்படுது. தாமரை மலர் திருமாலுக்கு ரொம்பவே பிரியமான மலர். லட்சுமியோட உருவத்தை விவரிக்கிறப்போ, தாமரை மாலை அணிந்தவள், தாமரை போல் முகம் ஒளிர்பவள், தாமரை கண்கள் கொண்டவள், கையில தாமரை ஏந்தியவள் அப்படின்னு சொல்லப்படுறது அவள் தாமரையோடு இணைந்து இருக்கிறத நமக்கு காட்டுது. தாமரை மலரோட சிறப்பு என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மகாலட்சுமியை வணங்குறதுக்கு ஏற்ற பொருட்கள் தங்க தாமரை பூ, சந்தனம், குங்குமம், வெற்றிலை, உலர் பழங்கள், அரிசி, தேங்காய், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தேவை. தாமரை மலரை பறிச்சதுக்கு அப்புறமா 5 நாட்களுக்குள்ள பூஜையில பயன்படுத்துறது நல்லது அப்படின்றது பாரம்பரிய வழக்கம். தாமரை மலர் பொதுவா தலையில சூடப்படுறது கிடையாது. இது தெய்வ பூஜைக்காகவே அர்ப்பணிக்கப்படக்கூடிய மலர். எல்லா நாட்களிலும் முடியாட்டாலும் வெள்ளிக்கிழமை, ஏகாதசி தினம், இந்த நாட்கள்ல மகாலட்சுமி படத்துக்கு தாமரை மலர் சமர்ப்பிச்சு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. இது செல்வம் பெருகும் அப்படின்ற நம்பிக்கையை விட மனசுல நம்பிக்கை பெருக செய்யும் ஆன்மீக ஒழுக்கமாவே இருக்கு. இதற்கு புராணங்கள்ல கதை ஒண்ணு சொல்லப்படுது. ஒரு ஏழை விதவை இருந்தா. அவகிட்ட பணம் இல்ல. ஆனா வீட்டோட முன்னாடி இருக்கக்கூடிய குளத்துல தினமும் மலரக்கூடிய ஒரு தாமரை மட்டும் இருந்தது. அவள் அந்த தாமரை பூவை பறிச்சு மகாலட்சுமிக்கு சமர்ப்பிச்சு, அம்மா எனக்கு செல்வம் வேணா, மன அமைதி வேண்டும் அப்படின்னு வேண்டிக்குவா. காலம் சென்றது. அவளோட மனசுல ஒரு அமைதியும் பிறந்தது. அவள் வேலை செஞ்ச இடத்துல நல்ல பெயரும் கிடைச்சது. அவளோட வாழ்க்கை மெல்ல மெல்ல உயர ஆரம்பிச்சது. அவள் உணர்ந்தாள், செல்வம் வெளியில இருந்து வரல, அது உள்ளத்துல இருந்து மலர்ந்தது. தாமரை மாதிரி. தாமரை மலர் நமக்கு கற்பிக்கிறது என்னன்னா, சூழல் எப்படி இருந்தாலும் சுத்தமா இருக்கணும். கஷ்டத்துல இருந்தாலும் மலர்ந்து இருக்கணும். அகந்தை நீங்கிய செல்வத்தை நாடணும். மகாலட்சுமி தாயார் தாமரையில அமர்ந்து இருக்கிறது செல்வம் சுத்தத்தோட வரணும் அப்படின்றதுக்கான நினைவூட்டல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பற்றி இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.